சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்கள் வென்று சொந்த ஊர் திரும்பிய மாணவிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் செல்வமலர் தம்பதி மகள் ஷெலிஷா பாலா கடந்த 4 ஆண்டுகளாக துப்பாக்கி சுடும் பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற மாநில துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கேற்ற ஹெலிஷா பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வென்று 4 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றினார். இதனைத் தொடர்ந்து சொந்த ஊரான கன்னியாகுமரி திரும்பிய அவருக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடும் போட்டி சென்னை வேலைச்சேரியில் நடந்தது. அதுல கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மொத்தம் 72 ஷூட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரைஃபிள், பிஸ்டல், அதே மாதிரி ஷார்ட் கன், இந்த ட்ராப் அப்படிம்பாங்க, இந்த பறந்து ஒரு பறக்கும் தட்டை அடிக்கிறது, அதுல இருந்து ஒரு 15 பேர் பறக்கும் தட்டை அடிக்கிறதுல போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் போனதுல எங்களுக்கு இப்போ 15 மெடல் கிடைச்சிருக்கு குமரி மாவட்டத்தில். இதான் முதல் வாட்டி இவ்வளவு அதிக மெடல் கிடைக்கிறது. இவ்வளவுக்கும் எங்க மாவட்டத்துல போதிய வசதிகள் இல்லாட்டி கூட இதெல்லாம் அவங்கவுங்கள சுயமாகவே பிராக்டிஸ் பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இதுல இந்த வாட்டி ஹெலிஷா பாலா, அவங்க பாலபள்ளத்தை சேர்ந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு 4 கோல்டு மெடல் 50 மீட்டர்ஸ் ஈவெண்ட்ல எடுத்திருக்காங்க. 50 மீட்டர்ஸ்ல 3 பொசிஷன் அப்படிம்பாங்க. ஒன்னு முழங்கால் இட்டு அடிக்கிறது, ஒன்னு படுத்துக்கிட்டு அடிக்கிறது, இன்னொன்னு நின்றுகிட்டு அடிக்கிறது. 3 ஈவெண்ட்டையும் 3 சேர்த்து அடிக்கிற அந்த ஈவெண்ட்ல அவங்க கலந்துகிட்ட எல்லாருமே ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொன்ன 2வது இடம் எடுத்தவங்களுக்கு இவங்களுக்கும் அதிகப்படியான வித்தியாசங்கள் இருக்கு ஸ்கோர்ஸ். ஸோ இவங்களுக்கு இன்னும் அடுத்தபடியாக அடுத்த லெவலுக்கு நாங்கள் போறதுக்காக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரைஃபிள் கிளப் கண்டிப்பாக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ஆகஸ்ட் மாசம் நேஷனல்ஸ் போபால்ல நடக்குது, அங்கேயும் போவாங்க. நான் இந்த சென்னையில நடந்த ஸ்டேட் மீட்ல 50 மீட்டர் 3 பொசிஷன்ல கலந்துக்கிட்டு 4 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயின் காரணம் என் அப்பா, என் பேரண்ட்ஸ் தான் சொல்லுவேன். அவங்க இல்லைன்னா என்னால இது பண்ணிருக்கவே முடியாது. இன்டர்நேஷனல்ல கலந்துக்கணும், வின் பண்ணணும். பிட் மேட்ச்ல டோட்டலா 2000 பேர்கிட்ட கலந்துருக்காங்க. என்னோட கேட்டகரியில மோர் தென் 100 பீப்புள் கலந்துருக்காங்க. அண்ட் எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 72 பேர் வந்திருக்காங்க. அண்ட் எங்க டிஸ்ட்ரிக்ட் 15 மெடல் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் இதை விட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கேட்டகரியில 100 பேருக்குள்ள இருப்பாங்க. அதுல நான் 4 கோல்டு வின் பண்ணியிருக்கேன்.